ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 22ஆம் வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கு தெளிவாக தரப்படுகிறது. குறிப்பாக ஆண்டவர்களை நம்பிக்கை கொள்ளுகின்ற பிள்ளைகள் சிறப்பான, நிறைவான, அன்பான வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்வார்கள் என்பதையும், நேர்மையோடும் நீதியோடும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதையும், சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றும் இந்த பலியோடாக நாங்கள் செபிப்போம். குறிப்பாக அன்புமிக்க சகோதரங்களே, என்னென்ன தேவைகளுக்காக நாங்கள் இந்த பலி விருந்திலே செபிக்கிறோமோ அந்த தேவைகளையும் ஆண்டவர் தாமே நிறைவேற்றி பாதுகாக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இன்னும் விசேட விதமாக இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவர் தாமே பலமாக நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பலியின் ஆற்றலுக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். சகோதரங்களே, இந்த தெய்வீகமான திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள், குறை, குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமை உமது மேலாய் உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவரா, இணையில்லாத நரசே, ஆற்றல் அனைத்தும் ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரா இறைவனே, இறைவனின் திருச்சம் அறியேன். உலகின் அவன் போக்குபவரே, தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே தூயவர், ஆண்டவர் உன்னதர், சபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா?
நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு கற்றுத் தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? 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 மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழுத்திரையார். நெறிதவரை நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரையும் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். இறைவார்த்தையின்படி நடக்கிறவர்களாயிருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் புறப்படமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழலும் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தைகளை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறைவார்த்தையை கற்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பங்களையும் கவனித்தாலும் உலகத்தால் கரைபடியாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 7 வாக்கியங்கள் 1 தொடக்கம் 8, 14, 15 மற்றும் 21 தொடக்கம் 23 வரை. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் என் ஜூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பது இல்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன.
ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 22ஆம் வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைகள் அன்புமிக்க சகோதரங்களே மிகவும் உன்னதமானவையாக எங்களுக்கு தரப்படுகின்றன. முதலாவது வாசகம் ஆண்டவருடைய கட்டளைகளை, சட்டங்களை, நெறிமுறைகளை பின்பற்றுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உடனிருப்பை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளைகளும் அவர்களை நெறிப்படுத்துவதற்காக, முறைமைப்படுத்துவதற்காக, அவர்களை சிறப்பாக வாழ வைப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அன்பின் கட்டளைகளாக அவை இருக்கின்றன. இந்த சட்டத்திட்டங்கள் அன்புமிக்க சகோதரங்களே ஒவ்வொரு இடத்திலும் அது போடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மக்களை நெறிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக. ஒரு நாட்டிலே சட்டம் இருக்கிறது, அந்த சட்டம் மனிதர்களுக்கான சட்டமாக அது நிச்சயமாக, மனிதர்களை மையப்படுத்திய சட்டங்களாக அது நிச்சயமாக இருக்கிற போது அது சிறப்பான ஒழுங்கு விதிகளை, நடைமுறைகளை இந்த மக்களுக்கு சொல்லித்தரும். மக்களுக்கு பிரச்சனையான சட்டங்களாக அவை மாறுகின்ற போது அவற்றினாலே மனிதர்கள் துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரை பொறுத்த மட்டிலே அன்புமிக்க சகோதரங்களை இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த அன்பின் கட்டளைகளும் சட்டங்களும் இன்று வரைக்கும் அது நீடித்து நிலைப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் மனிதர்கள் நன்னறியிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த சட்டங்களை, இந்த நெறிமுறைகளை ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கிறார். இது முதலாவது வாசகம். ஆகவே ஆண்டவருடைய இந்த அன்பின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதர்கள் அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். இரண்டாவது அன்புமிக்க சகோதரங்களே, புனித யாகப்பர் எழுதிய ஒரு அழகான திருமுகம். இந்த திருமுகத்திலே அவர் மிகவும் முக்கியமாக சொல்லுவார், இறைவார்த்தையை கேட்பவர்களாக இருந்து கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், மாறாக இந்த இறைவார்த்தையின் படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பலர் அன்புமிக்க சகோதரங்களை இயேசுவோடு வாழுகிறோம், இறைவார்த்தையோடு வாசிக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இறைவார்த்தை சொல்லித் தருகின்ற பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிப்பதும் இல்லை, அதை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொடுப்பதும் இல்லை. அதனால் தான் சொல்லுவார் புனித ஜாகப்பர், இறைவார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இறைவார்த்தையை கேட்கின்றோம், இறைவார்த்தையை வாசிக்கின்றோம், இறைவார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம், ஆனால் அதன்படி நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் தயங்குகிறோம். ஏனென்று சொன்னால் அன்புமிக்க சகோதரர்களே, இறைவார்த்தை உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கும், இறைவார்த்தை நேர்மையாக எங்களை பயிற்றுவித்து கொண்டிருக்கும். அந்த இறைவார்த்தையை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திலே புனித சின்னப்பர் மிகவும் அழகாக சொல்லுவார், இந்த மறைநூல் அனைத்தும் கடவுளினுடைய தூண்டுதல் பெற்றிருக்கிறது. அது கற்பிக்கிறது, அது கண்டிக்கிறது, அது சீராக்குகிறது, அது நேர்மையாக வாழ பயிற்றுவித்து கொண்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தை எங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கும், இந்த இறைவார்த்தை எங்களை கண்டித்து கொண்டிருக்கும், இந்த இறைவார்த்தை மிகவும் முக்கியமாக கண்டித்து கொண்டிருக்கும். இந்த லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று, நற்கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அக்னியில் போடப்படும் என்று சொல்லப்படும். இறைவார்த்தை கண்டிக்கும், இறைவார்த்தை சீராக்குகிறது, அது நேர்மையாக வாழ பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதரங்கள், இந்த இறைவார்த்தையை கேட்கிறோம்,
ஆனால் இந்த இறைவார்த்தையின்படி வாழாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இறைவார்த்தையினால எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் மனிதர்களுக்கு அது பிரயோசனம் இல்லாததாக மாறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம், இந்த நற்செய்தி வாசகம் அன்புமிக்க சகோதரங்களே, இந்த மார்க்கு நற்செய்தியிலே பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெளி தோற்றத்திலே நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உள்ளத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். 3 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். ஒன்று அன்புமிக்க சகோதரங்களே, மற்றவர்களுடைய மகிழ்ச்சியிலே சந்தோஷமாக இருக்கின்ற மனிதர்கள். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது தாங்களும் அந்த மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகின்ற மனிதர்கள். இது ஒரு முதலாம் வகையான மனிதர்கள் இருப்பார்கள். இது கொஞ்சம் ஆட்கள்லாம் இப்படி இருப்பார்கள். 2வது வகையான மனிதர்கள் இருப்பார்கள். ஒன்று, மற்றவர்கள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நினைப்பவர்கள். இது 2வது வகையான மனிதர்கள். இதில் ஒரு கணிசமான மக்கள் இருப்பார்கள். இந்த 3வது வகையான மக்கள் இருப்பார்கள். அவர்கள் தனக்கும் சந்தோஷம் இருக்கக்கூடாது, மற்றவனுக்கும் சந்தோஷம் இருக்கக்கூடாது, மற்றவனுடைய வாழ்க்கையிலே அனாவசியமாக புகுந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இது 3வது வகையான மனிதர்கள். இது பொதுவாக இப்படி மனிதர்களைத்தான் நாங்கள் பொதுவாக பார்க்க முடியும். ஏனென்றால் எரிச்சல், பொறாமைகள், காய்மகாரம் இவற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். இந்த முதலாம் வகையான மனிதர்கள் அன்புமிக்க சகோதரர்கள் மிகவும் சொற்ப பேர்தான் இருப்பார்கள். தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க சந்தோஷப்படுகின்ற மனிதர்கள், அன்பு செய்யக்கூடிய மனிதர்கள், விட்டு கொடுக்கக்கூடிய மனிதர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு எங்களுக்கு தேவையானது ஒன்று, இந்த அன்பு செய்கிற மனிதர்களும் மற்றவர்களை அரவணைக்கின்ற மனிதர்களும். இதைத்தான் நாங்கள் தேவையான மனிதர்களாக பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் அன்புமிக்க சகோதரங்களே, ஒருவர் நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் இப்போது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவர் நாங்கள் மற்றவர்களுக்காக வாழுகின்ற அந்த நல்ல மனப்பக்குவம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அது எனக்கு எந்த விதத்தின் பிரயோசனம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் மற்ற மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும், மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்களை அழித்து மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இந்த மக்கள் அன்புமிக்க சகோதரங்களே, இதுதான் இன்றைக்கு தேவையான மக்களும் உலகத்திலே வேண்டத்தக்க மக்களுமாக இருப்பார்கள். ஆகவே இந்த படிநிலைக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? முதலாவது வகையான மனிதராக இருக்கிறோமா? 2வது வகையான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா காரியத்தையும் செய்வார்கள், தாங்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். 3வது வகையான மனிதர்கள் ஒரு உதவாதாக்கள். அவர்களை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏனென்றுதான் எப்போதுமே மற்றவருடைய வாழ்க்கையிலே நுழைந்து அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள், தங்களை பற்றி எதுவுமே சிந்திக்க மாட்டார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிற போது பல வகையான விடயங்களை நாங்கள் சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த நாட்களிலே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் மீண்டும் எங்களுடைய பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி தவித்து வாழுகின்ற மனிதர்களாக கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். இன்றைக்கு இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதிக்கு நாங்கள் வருகிற போது ஆண்டவர் சொல்வார், என்னுடைய உள்ளத்தில் இருந்து தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது, உள்ளத்திலிருந்தான் கோபம் வருகிறது, உள்ளத்தில் இருந்து தான் பிரச்சனை வருகிறது, உள்ளத்தில் இருந்தான் சீர்கேடு வருகிறது, உள்ளத்தில் இருந்தான் பொய் வருகிறது, உள்ளத்தில் இருந்தான் களவு எண்ணங்கள் வருகிறது, உள்ளத்தில் இருந்தான் கூடாத ஒழுக்கங்கள் வருகிறது, உள்ளத்தில் இருந்தான் கெட்ட வார்த்தைகள் வருகிறது, உள்ளத்தில் இருந்தான் எது விதமான தீமையான உணர்வுகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்தான் வருகிறது. வெளியிலிருந்து எதுவுமே வருவது இல்லை. அன்புமிக்க சகோதரங்களே, மனச்சாட்சியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் என்று சொற்ப பேரைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். இந்த மனச்சாட்சியை மழுங்கடித்து கொண்டு வாழுகின்ற மனிதர்கள் பலரைத்தான் நாங்கள் இப்போது சந்திக்கிறோம். ஆகவே ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லுவார். சின்னப்பர் தன்னுடைய கடிதத்திலே கலாத்திய மக்களுக்கு எழுதிய கடிதம் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கலாம். 19வது வாக்கியம் அதிலே சொல்லுவார், ஊனியல்பினுடைய செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரை, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, சினம், சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுபவர்கள் இறையாட்சியை உரிமைப்பேறாக அடைந்து கொள்வது இல்லை. இன்றைக்கு பாருங்க அன்புமிக்க சகோதரங்களே, மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. அப்படின்னு சொன்னால் எங்கே இருந்து அன்புமிக்க சகோதரங்களே தீமையான உணர்வுகள் வருகிறது? எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால்
அது வெளிவந்து கொண்டிருக்கும். பார்ப்பதற்கு நல்ல மனுஷர்கள் போல பலர் இருப்பார்கள். வாயை துறந்தா அதுக்கு பிறகு வார பிரச்சனைகள் என்று மிக்க சோதரங்களே பயங்கரமான பிரச்சனைகளாக மாறும். சாதுவான ஆட்கள் போல அவர்களை பார்க்கிற போது இருப்பார். ஏனென்றால் நல்லா பூசி மொழுகி எங்களை வெளியில் நாங்கள் நல்ல வடிவாக வைத்திருப்போம். எல்லாரும் புது புது க்ரீம் எல்லாம் வந்துருக்கு. அந்த க்ரீமையும் பூசுறதில்ல. விடிய 6 மணிக்கு பூசினா 4 மணிக்கு சில பேர் எழும்புறது. ஏன்னா எல்லாம் பூசுண்டு பூசி நல்ல நீட்டாக எல்லாம் பாருது. சில பேருக்கு டை அடிக்கிறதுக்கு முதல் நாளே எல்லாம் வாளியில் டையை கரைச்சி போட்டு தலையில் ஊற்றி போட்டு டையே வாழ்க்கையாக சில பேர் இருக்குது. இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க சோதனை என்னத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நல்லா எங்களை சுத்தப்படுத்துறது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சில பேருக்கு புதுச்சட்டை போடாட்டி கோயிலுக்கு வர்றதுக்கு விருப்பமே இருக்காது. மணக்க திரிவினாம் அது பிரச்சனை இல்லை. உள்ளத்துக்குள்ள முணுக்க மனமும் நாத்தமும் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வெளியில் எல்லாம் பூசி மொழி கொண்டு நல்ல மனிதர்களாக எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளும். வாயிலேருந்து வர வார்த்தைகள் சில பேருக்கு நல்ல வார்த்தைகள் பேசி இப்போ ஒரு 40 வருஷமாக இருக்குன்னு சில பேருக்கு. ஆனால் கூடாத வார்த்தைகள் எதிலிருந்து வருகிறது என்று மிக்க சோதரங்களே உள்ளத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கும். அந்த உள்ளத்திலிருந்து வருகின்ற பிரச்சனைகள்லாம் எங்களை தீய எண்ணங்களை தூண்டி அது பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அப்போ அன்புமிக்க சோதரங்கள் இன்றைக்கு நாங்கள் நினச்சி பார்ப்போம் எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அன்புமிக்க சோதரங்கள் எது சரி எது பிழை என்பது எங்களுக்கு வடிவாக தெரியும். எது நன்மையானது எது தீமையானது என்று எங்களுக்கு வடிவாக தெரியும். எது நல்ல சொல் எது தீய சொல் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். எது சரியான காரியம் எது பிழையான காரியம் என்றெல்லாம் எங்களுக்கு வடிவாக தெரியும். ஏனென்றால் எங்களுக்கு மனச்சாட்சியும் இருக்குது, பகுத்தறிவும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் தீமையான உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்புமிக்க சோதரங்களை இன்றைக்கு இந்த மார்க் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய உள்ளத்தில் இருந்து வெளிவருபவைதான் உனக்கு பிரச்சனையாக அமைந்து கொண்டு இருக்கின்றன. பரிசுத்தமான உள்ளத்தோடு நாங்கள் வாழுவதற்கு முயற்சிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்தமானவர். அவர் எங்களை பரிசுத்தமாக்குவார், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவிக்கத்தக்க பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அன்புமிக்க சோதரங்களை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பல நேரங்களிலே எங்களுடைய வார்த்தையினாலே பலரை காயப்படுத்தி இருக்கிறோம், கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தி இருக்கிறோம். பலரை பற்றி இல்லாதவைகள் பொல்லாதவைகள் கதைத்திருக்கிறோம். பலருடைய வாழ்க்கையை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறோம். பலரை பற்றி நாங்கள் ஏளனமாக பேசியிருக்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, அதில் எங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழுவதற்கு தயங்கியும் இருக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைச்சு பார்ப்போம் எப்படி நாங்கள் ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவித்து கொள்ள முடியும். ஒன்று, முதலாவது வாசகத்திலே ஆண்டவருடைய கட்டளைகளை சட்டங்களை ஏற்று நடப்பவர்கள் மாசற்றவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது அன்புமிக்க சகோதரங்களே, இறைவார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இறைவார்த்தையை கேட்கிறோம், அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுவார், உன்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக தூய்மையாக அது நிறைவாக இருக்க வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரை விட்டு பல நேரங்களிலே நாங்கள் விலகி போன பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவிக்க முடியாத பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் தாமே எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றும் தூய்மையாக்க வேண்டும் என்றும் புனிதமாக்க வேண்டும் என்றும் சபிப்போம். இந்த உள்ளத்தில் இருந்து தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாங்கள் சந்திக்கிறோம். பல வைத்தியர்கள், பல தாதியர்கள், பல சுகாதார தொண்டர்கள், பல தொண்டர்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்தமாக இருந்து கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை சந்திக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆண்டவரை நேசித்து அந்த இறை வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, இது ஒரு சவால், எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. நாங்களும் இறை உறவின் மேன்மைக்குள்ளே நிறைவாக வாழ வேண்டும் என்று இந்த பலியோடாக நாங்கள் சபிப்போம். இழந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்.
இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுரக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மனதிலே சுமந்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்றும் நெறிப்படுத்த வேண்டும் என்றும் செபிப்போம். அவருடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். குறிப்பாக அன்பு மிக்க சோதரங்களே, இன்றைய நாளிலே தங்களுடைய சிறப்பான நாட்களை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளையும், பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், அர்ப்பண நாட்களை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே இறந்து போன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திய ஒளிக்குள்ளே இடத்தை கொடுக்க வேண்டும் என்றும் செபிப்போம். இந்த நாட்களிலே இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், வைத்தியசாலைகளிலே ஏராளமாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் செபிப்போம். ஆண்டவர் தாமே குணப்படுத்துகின்ற வள்ளலாக இருக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். எங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். இரக்கத்தினூற்றாய ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, திராட்சை செடி மரங்களுக்கு பொருளாவே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இந்த காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையிலே நிகழும் இந்த பலை உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்களுடைய பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமிடம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோளிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வர அருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆண்டவர் இயேசுவுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் இருக்கவும், குறிப்பாக அன்புமிக்க சகோதரங்களே, இந்த நோயிலிருந்து எல்லா மக்களும் விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சுபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவனுடைய திருவுடல், கிறிஸ்துவனுடைய நிலை வாழ்வை இருப்பதாக.
அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள்.